Hi students, Unit 12 Organic Chemistry Carbonyl compounds and carboxyl compounds. So அதில் book back question number 7 பார்க்கலாம். And algene கொடுத்துருக்காங்கன்னு அப்போ டபுள் பாண்ட் உள்ள ஒரு காம்பவுண்ட் ஏ அதை ஓசோனலிசிஸ் பண்ணா அப்படின்னா gives propanone and aldehyde. ப்ரொப்பனோன் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆல்டிகைடு வந்து காமனாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆல்டிகைடு தான் நமக்கு பி. இப்போ அந்த ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா சி கிடைக்கும். சியை வந்து புரோமினன்ட் பாஸ்பரஸ் அது கூட ட்ரீட் பண்ணும்போது டி கிடைக்கி. இந்த டியை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இ கிடைக்கும். சொல்கிறத நல்லா கவனிங்க. ஸோ வென் ப்ரொப்பனோன் வந்து HCN ஹைட்ரஜன் சயனைடு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இ கிடைக்குது. ஸோ இப்போ ஐடென்டிஃபை ஏபிசி அண்ட் இ, ஏபிசிடி அண்ட் இ. ஸோ பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு அல்கீன் கொடுத்துருக்குறாங்க. அல்கீன் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கிற க்ளூவே அல்கீன் அல்கீன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஏ. அதை ஓசோனோலிசிஸ் அப்படின்னா O3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பண்ணோம் அப்படின்னா ப்ரொப்பனோ ப்ளஸ் ஆல்டிகைடு. ஸோ இதுதான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஃபார்முலா எழுதணும்னா ப்ரொப்பனோன் அப்படிங்கிறது CH3 C டபுள் பாண்ட் O CH3 தான். ஸோ ஆல்டிகைடு வந்து மொட்டையா சிம்பிளா ஆல்டிகைடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்டிகைடை வந்து நம்ம பிரைமரி ஆல்டிகைடு வந்து CH3 CHO அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இருக்கிறது சிம்பிள் ஆல்டிகைடு. அசிட்டால்டிகைடு, இது பேர் என்னது? அசிட்டால்டிகைடு. ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் எழுதுறேன். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை CH3 C டபுள் பாண்ட் O, இந்த CH3 கீழே வச்சுக்கிறேன். இந்த CH3 கீழே வச்சுட்டு மறுபடியும் இது கூட C டபுள் பாண்ட் O கழிச்சு CH3 இதை ரிவர்ஸில் எழுதுறேன். சரிங்களா? CHO வந்து ரிவர்ஸில் எழுதுறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. நீங்க கவுன்ஸாதான் புரியும். இப்போ இந்த காம்பவுண்டில் இதில் இந்த CH3 வந்து கீழே எழுதுறேன். CH3 C டபுள் பாண்ட் O CH3 அதே காம்பவுண்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் C டபுள் பாண்ட் O கழிச்சு CH3. இதுதான் அப்படியே உல்டாவாக எழுதியிருக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ப்ராடக்டே ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த ரெண்டு இதுல இருந்து தான் நமக்கு ரியாக்டன்ட் வரும். இப்போ இந்த ரெண்டு இதுல இந்த இருக்குல்ல, இந்த ஓவை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஏன்னா ஓசோனிசிஸ் பண்ணாதான் இது வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் வந்துடும். ஓவை மட்டும் எடுத்துட்டு CH3 C இந்த ரியாக்டன்ட் தான் எழுதுறேன். கீழே CH3 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. அவ்வளோதான். இதை தான் நீங்கள் ஆக்சிடைஸ் அதாவது ஓசோனிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாண்டிங் இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ வருது. ஸோ அதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ ஸோ நேம் கொடுக்க பாருங்க. 1 2 3 4. ஸோ 1 2 3 4 2 மெத்தில். ரெண்டாவது இடத்துல மெத்தில் இருக்கு. யூ 2 ரெண்டாவது மெத்தில்
ஈன்னு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஏ. ஸோ இப்போ நீங்கள் ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்த ஐடியா அசிட்டால்டிஹைட், அதாவது CH3 CHO, அதுதான் நமக்கு பி. இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆக்சிடைஸ் எதை வச்சு பண்ணுறாங்க? ஆக்சிடைஸ்னாலே நீங்கள் டயக்ராம் போட்டுக்கலாம். K2Cr2O7 H+ அசிடிக் டயக்ராம். ஸோ ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆசிட் CH3COOH, ஒன்றில் ஒரு ஓ வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிடும்? ஆட் ஆயிடும். அதான் ஆக்சிடைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க? அந்த அசிட்டிக் ஆசிட். ஸோ இதுதான் நமக்கு சி கிடச்சிட்டு அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டை புரோமின் இன் பாஸ்பரஸ் அது கூட ட்ரீட் பண்ணுறீங்க. ட்ரீட் பண்ணும்போது இந்த OH இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் Br வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ அதை எழுதுகிறோம் பாருங்க. இது சப்ஸ்டியூஷன் தான், SN2 சப்ஸ்டியூஷன் மாதிரி. CH3COBr ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது நமக்கு டி காம்பவுண்ட் வந்து டி. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஸோ புரோமினின் இது போடும்போது ரெண்டு இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இங்கே 2 வந்து இதுலேயும் சப்ஸ்டியூட் ஆகும் புரோமின். சரிங்களா? ரெண்டு புரோமின் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் ஆகி ஸோ இதில் கழிச்சு இதில் ஓடிச்சு. நீங்கள் மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. CH2Br COOH, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நமக்கு E. ஸோ அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிறது ப்ரொப்பனோனை HCN கூட ட்ரீட் பண்ணும் போது ஹைட்ராலிசிஸ் மூலியமா நமக்கு E கிடைக்கும் அப்படின்னு. ஸோ மூணாவது பாயிண்ட், ப்ரொப்பனோனை வந்து ப்ரொப்பனோன் CH3 COCH3 இதை HCN கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது F ஆக்சுவலாக ஈன்னு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எஃப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எஃப் கிடைக்கும். ஸோ எஃப் என்னது அப்படின்னா இது CH3 CH3. ஸோ என்ன நடக்கு பாருங்க. இந்த இடத்துல COOH அப்புறம் H இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ CH3 COOH CH3, இதுதான் வந்து F ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ F நான் இந்த பக்கம் எழுதுறேன். CH3 COOH இங்க OH CH3, இதுதான் F. ஸோ நேம் கொடுக்கணும் தான். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் நேம் இதான். ஏ வந்து 2-methyl-2-butene, பி வந்து அசிட்டால்டிகைட், சி வந்து அசிட்டிக் ஆசிட், டி வந்து மோனோப்ரோமோ அசிட்டைல் புரோமைட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டி பார்த்தீங்கன்னா மோனோப்ரோமோ அசிட்டைல் புரோமைட். அது எப்படி வந்ததுன்னு தெரியணும். ஸோ மோனோப்ரோமோ அசிட்டைல் புரோமைடு, இது வந்து அசிட்டைல் புரோமைடுன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து அசிட்டைல் புரோமைடு. சரிங்களா? அந்த இதில் இருக்கு. சரி, இது வந்து ஈயை விட்டுருங்க. இந்த இது அசிட்டைல் புரோமைடு. ஸோ மோனோப்ரோமோ அசிட்டைல் புரோமைடு. நெக்ஸ்ட்டு இ வந்து மோனோப்ரோமோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இது மோனோப்ரோமோ அசிட்டிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு 2-methyl-2-hydroxypropanic acid. ஸோ இது நேம் கொடுக்கணும். 2-methyl அப்படின்னா அப்போ நம்பர் எப்படி இருந்திருக்கும்?
ஸோ நம்பர் 2 மெத்தில், அப்போ 2வது இடத்துல மித்தில் இருக்கு இல்லையா. ஸோ நம்பர் போடும்போது 1 1 2 3 எப்படி போடுங்க. ஸோ 2வது இடத்துல மெத்தில் இருக்கு, 2 ஹைட்ராக்சி ப்ரோபியோனிக் ஆசிட் கரெக்டாக இருக்கும்.